TBC Tamil News. இது டிபிசியின் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் கட்டுப்பணம் செலுத்துவதற்கான இறுதி நாள் இன்றாகும் என்பதோடு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இதுவரை 36 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். சொத்து விவரங்களை கூடிய விரைவில் சமர்ப்பிக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக பாராளுமன்றம் தெரிவிப்பு. திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தை அரசுடைமையாக்குவதற்கு கிழக்கு ஆளுநர் முயற்சித்து வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சுமத்தியுள்ளது. 2.9 பில்லியன் ரூபாய் நிலுவையை அறவிடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பாராளுமன்ற வழிவகைகள் தொடர்பான குழு இறைவரி திணைக்களத்தை அறிவுறுத்தியுள்ளது. நாகை துறைமுகத்தில் இருந்து காங்கேசன் துறைக்கு வரும் 16ஆம் தேதி முதல் கப்பல் சேவை மீண்டும் தொடக்கம். செய்மதி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இணைய சேவைகளை வழங்குவதற்காக ஸ்டார்லிங்க் தனியார் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் தினத்தில் தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகம் அமைந்துள்ள ராஜகிரிய சரண மாவத்தை மற்றும் அதனை அண்டிய பிரதேசங்கள் விசேட பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு அன்றைய தினம் இப்பிரதேசத்தில் போக்குவரத்து செய்வது மற்றும் நடமாடுவது என்பவற்றை தவிர்க்குமாறு கோரப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதுடன் இதுவரைக்கும் 337 தேர்தல் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் 17 தேர்தல் முறைப்பாடுகள் பதிவாகி உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 15ஆம் தேதி வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் ஏலவே அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இதுவரை 36 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பு கடந்த மாதம் 26ஆம் தேதி வெளியானவுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதற்கு முதலாவதாக கட்டுப்பணம் செலுத்தினார். இதற்கமைய இதுவரை காலப்பகுதியில் மாத்திரம் 36 பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி வேட்பாளராக புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் போட்டியிடுவதற்கு ஒசல ஹேரத்தும், இலங்கை தொழிலாளர் கட்சி சார்பில் ASP லியனகேயும், ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் சஜித் பிரேமதாசாவும், தேசிய அபிவிருத்தி முன்னணி சார்பில் SK பண்டாரநாயக்கவும், தேசிய ஜனநாயக முன்னணி சார்பில் விஜயதாச ராஜபக்ஷவும், ஐக்கிய சோசலிச கட்சி சார்பில் ஸ்ரீதுங்க ஜெயசூரியவும், புதிய சிஹல உரிமைய கட்சி சார்பில் சரத் பனமேந்திராவும், ஜனசேன முன்னணி சார்பில் பத்திரமுள்ள சீலரத்ன தேரரும், அருணொலு மக்கள் முன்னணியின் சார்பில் KR கிருஷானும், தேசிய மக்கள் சக்தி சார்பில் அனுரகுமார திசாநாயக்கவும், சோசலிச சமத்துவ கட்சி சார்பில் பாணி விஜயஸ்ரீவர்தனவும், நவசமசமாஜ கட்சி சார்பில் பிரியந்த புஷ்பகுமாரவும், எங்கள் மக்கள் சக்தி சார்பில் KTK விக்ரமரத்னவும், இலங்கை சமசமாஜ கட்சி சார்பில் மஹிந்த தேவகே, ஐக்கிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அப்துல் முகமட் இன்பாஸ், ஜனநாயக ஐக்கிய தேசிய முன்னணி சார்பில் அனோஜ் டிசில்வா, சோசலிச மக்கள் மன்றம் சார்பில் நுவான் போபகே, சர்வஜன கட்சியின் சார்பில் திலித் ஜெயவீர ஆகியோர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் என்ற ரீதியில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். அதேவேளை அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி என்ற பிரிவில் ருஹுணு மக்கள் முன்னணி சார்பில் அஜந்த டி சொய்சா கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார். இதேவேளை சுயேட்சை வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க, சரத் கீர்த்தி ரத்ன, KK பியதாச, ஆனந்த குலரத்ன, அக்மிமன ஜாரத்ன தேரர், ஸ்ரீபால அமரசிங்க, சரத் பொன்சேகா, ஆண்டனி விக்டர் பெரேரா, ஐதுருஸ் முகமது இல்யாஸ், மானகே பேமஸ்ரீ, அனுர சிட்னி ஜெயவர்தன, TM பண்டாரநாயக்க, M திலகராஜா, ரோஷான் ரணசிங்க, ப அரியேந்திரன், சமிந்த அனுருத்த ஆகியோர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர்.
சொத்து விவரங்களை கூடிய விரைவில் சமர்ப்பிக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக பாராளுமன்றம் தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னர் 3 தடவைகள் நினைவூட்டல் கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக பாராளுமன்றம் கூறியுள்ளது. சொத்து விபரங்கள் தொடர்பில் அறிவிப்பதற்காக கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் 169 பேர் தமது சொத்து விபரங்களை சபாநாயகர் ஊடாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க வேண்டும். எனினும் இதனை பின்பற்றாத பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டின் புதிய சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் அமைச்சர்களும் இராஜாங்க அமைச்சர்களும் தத்தமது சொத்து விவரங்களை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க திருகோணமலை திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தை அரசுடைமையாக்குவதற்கு கிழக்கு ஆளுநர் செந்தில் தொண்டமான் முயற்சித்து வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சுமத்தியுள்ளது. இது தொடர்பில் அக்கட்சியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி கே. சுகாஸ் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: கிழக்கின் தமிழர்களின் அடையாளமுமான திருகோணமலை திருக்கோணேஸ்வரம் ஆலயத்தை யாப்பு விதிகளுக்கு மாறாக செயற்பட்டு அரசுடைமையாக்க திட்டமிடும் கிழக்கின் ஆளுநர் செந்தில் தொண்டமானின் அடாவடிகளை வன்மையாக கண்டிப்பதோடு ஆலய செயற்பாடுகள் சுயாதீனமாக இடம்பெற வேண்டும் என்று கோருகின்றோம். ஆளுநரின் அடாவடிகள் தொடர்ந்தால் வடக்கு கிழக்கில் தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதை இத்தால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம், கிழக்கு பறிபோவதை வடக்கு வேடிக்கை பார்க்காது என்பதை ஆளுநர் அறிவாராக. அரசின் எலும்பு துண்டுகளுக்காக தமிழரின் வரலாற்று தொன்மைகளை சீரழிக்கும் நிகழ்ச்சி நிரலை கைவிடுமாறு கிழக்கின் ஆளுநரை கோருகின்றோம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை தாய்லாந்து சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை இலங்கையின் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் தாய்லாந்து வர்த்தக அமைச்சர் ஆகியோரால் கடந்த பிப்ரவரி 3ஆம் தேதி கையொப்பமிடப்பட்டுள்ளது. குறித்த உடன்படிக்கை ஜூலை 12ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உடன்படிக்கையின் 14(10) பிரிவுக்கமைய உள்ளக சட்ட ரீதியான தேவைப்பாடுகள் மற்றும் செயல் ஒழுங்கு விதிகள் முழுமையடைந்துள்ளமையை குறிப்பிட்டு ஒரு தரப்பினர் அடுத்த தரப்பினருக்கு மேற்கொள்ளும் இறுதி அறிவித்தலின் பின்னர் 2ஆம் தரப்பினர் அறிவிப்பதன் மூலம் 30ஆம் நாளிலிருந்து உடன்படிக்கை அமுலாகும். இவ்விடயத்தின் அடிப்படையில் இலங்கை தாய்லாந்து சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை ஏற்று அங்கீகரிப்பதற்காக நிதி பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் தேசிய கொள்கை அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அரசாங்க நிறுவனங்களிடமிருந்து அறவிடப்பட வேண்டிய 2.9 பில்லியன் ரூபாய் நிலுவையை அறவிடுவதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பாராளுமன்ற வழிவகைகள் தொடர்பான குழு இறைவரி திணைக்களத்தை அறிவுறுத்தியுள்ளது. பாராளுமன்ற கட்டிடத்தில் இடம்பெற்ற தேசிய வருமான வரி திணைக்களத்தின் வருமான அதிகரிப்பு முன்னேற்றம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து 2024 ஜூன் 30 வரை எதிர்பார்த்த வரி இலக்கு 826 பில்லியன் ரூபாய் என்றும் இக்கால பகுதியில் 92 பில்லியனை வரி அறவீடாக பெற்றுக்கொள்ள முடிந்துள்ளதாகவும் திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதேவேளை மேன்முறையீட்டு நடைமுறை காரணமாக வரி அறவிடுவதில் ஏற்படும் தாமதத்தை தவிர்ப்பதற்காக தேசிய வருமான வரி சட்டத்தை விரைவில் திருத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்காலிகமாக பெட் இலக்கத்தை பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கைகளால் இடம்பெற்றுள்ள மோசடிகளை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இவ்வருடத்தின் நடுப்பகுதியாகும் போது தற்காலிக பெட் இலக்கம் வழங்குவதை நிறுத்துவதற்கு யோசனையை முன்வைக்குமாறு இங்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை துறைமுகத்தில் இருந்து காங்கேசன் துறைக்கு வரும் 16ஆம் தேதி முதல் கப்பல் சேவை மீண்டும் அதிகாரப்பூர்வமாக தொடக்க பயணம் செய்வதற்கான முன்பதிவு தொடங்கியது.
நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறை வரையிலான பயணிகள் கப்பல் சேவையை மீண்டும் துவங்க வேண்டுமென இரு நாட்டைச் சேர்ந்த வர்த்தகர்கள், சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர். இதன் எதிரொலியாக நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கப்பல் போக்குவரத்து சேவையை மீண்டும் துவங்க முடிவு செய்யப்பட்டது. இதற்காக அந்தமானிலிருந்து சிவகங்கை என்ற பெயரிடப்பட்ட கப்பல் சென்னை வழியாக நாகை துறைமுகத்திற்கு கடந்த 6ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு வரவழைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கப்பல் சேவை வரும் 16ஆம் தேதியிலிருந்து துவங்கப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இதனையொட்டி நாகை துறைமுகத்திலிருந்து கடந்த 10ஆம் தேதி கப்பல் சோதனை ஓட்டம் நடந்தது. காலை 9 மணிக்கு நாகை துறைமுகத்திலிருந்து கப்பல் புறப்பட்டு இலங்கை காங்கேசன் துறைக்கு 12 மணிக்கு சென்றடைந்தது. மீண்டும் மாலை 3 மணிக்கு இலங்கையிலிருந்து புறப்பட்டு 6 மணிக்கு நாகை துறைமுகம் வந்தடைந்தது. டிக்கெட் முன்பதிவுக்கு www.sailindustry.com என்ற இணையதள முகவரி வசதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பயணிகள் முன்பதிவு செய்யலாம் என்று கப்பல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் செய்மதி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இணைய சேவைகளை வழங்குவதற்காக ஸ்டார்லிங்க் தனியார் நிறுவனத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நேற்று அமுலாகும் வகையில் இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவினால் அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் நாட்டின் எந்தவொரு மூலையிலிருந்தும் செயற்கைக்கோள் மூலமாக இணைய சேவைகளை பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. 1991ஆம் ஆண்டின் 25ஆம் இலக்க இலங்கை தொலைத்தொடர்பு சட்டத்தின் பிரிவு 17A இன் கீழ் ஸ்டார்லிங்க் லங்கா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துக்கு செயற்கைக்கோள் ப்ரூபேண்ட் சேவைகளை வழங்குவதற்காக இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவினால் தொலைத்தொடர்பு சேவை வழங்குனர் அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்துதல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவளித்த ராஜாங்க அமைச்சர் பிரேம்லால் ஜயசேகர மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகமான பத்திரமுல்ல நெலும் மாவட்டத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதியுடன் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் கட்சிக்கு துரோகம் செய்ய முடியாது. இருக்கும் கட்சியிலேயே இருக்குமாறு ஊர் மக்கள் சொல்கிறார்கள். கட்சியின் வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது குறித்து தெளிவாக தெரியாமல் இருந்தால்தான் ஜனாதிபதிக்கு ஆதரவு அளிக்க தீர்மானித்தேன். ஆனால் கட்சி வேட்பாளர் ஒருவரை நிறுத்தியுள்ளதால் நிச்சயமாக கட்சியுடன் இணைந்து பணியாற்ற நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். ரத்னபுரி மாவட்டத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரதிநிதித்துவப்படுத்தும் ராஜாங்க அமைச்சர் பிரேம்லால் ஜயசேகர கடந்த 3ஆம் தேதி ரத்னபுரியில் நடைபெற்ற கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.